ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் டிராவல். ஸோ டெம்ப்ளைன் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம லட்சத்தீப திருவிழாவில் தான் இருக்கிறோம். காங்கநல்லூரில், வேலூர் பக்கத்தில் இருக்கிற காங்கநல்லூரில் இருக்கிற ஒரு கோவில். ஒரு மிகவும் பழமையான கோவில். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஒரு முருகர் கோவில். காங்கநல்லூர் முருகர் கோவில்னாவே ரொம்ப ஃபேமஸ். அது இல்லாமல் வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊரும் இங்கே தான். இங்கே நிறைய உற்சவம் இதுவெல்லாம் நடக்குது, ஃபங்க்ஷன். அதெல்லாம் முக்கியமான மிகப்பெரிய காங்கநல்லூரில் மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லட்சத்தீப திருவிழா தான். ஸோ எங்கே இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விழா கோலம் கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேடபரி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முடிஞ்சு கல்யாணம், முருகர் கல்யாணம் நடந்து அப்புறமா வரக்கூடிய ஒரு 5வது நாளில் வரக்கூடிய ஒரு இது வந்து நம்ம லட்சத்தீப திருவிழாவாக கொண்டாடுறோம் இங்கே முருகருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாக களை கட்டி இருக்குல்ல, லைட்டெல்லாம் போட்டு செம்மையான ஒரு இதுவில் இருக்கலாம். நம்ம உள்ள லட்ச தீபங்கள் ஏற்ற போகிறாங்க. நம்ம உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே நிறைய கடை வீதிகள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுமா. இது கம்மி தான், இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் அதிகரிக்கும் கூட்டம். அது இல்லாமல் வார வளாகத்தில் வந்து நிகழ்ச்சி, சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடந்துன்னு தான் இருக்குது. அதுவும் நடக்கும். சில சமயங்களில் பாட்டு கச்சேரியும் நடக்க வாய்ப்புகள் இருந்தது. இப்போ எப்படின்னு தெரில. இப்போ முழுக்க முழுக்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு பெரிய முருகர் கோவில். காயனூர் முருகர் கோவிலில் தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதில் தான் வந்து இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குல்ல லட்சத்தீபத்துக்கு. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கூட்டம் அலை மோதி நிற்குது. அவ்வளோ பேரும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இரவு திருவிழா. மறுநாள் காலையில் 11 மணி வரைக்கும் பகல் திருவிழாவும் நடைபெறும். கடை வீதிகள் காலையில் வரைக்கும் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது பஸ் ஸ்டாப்லேருந்து 5-5.5 கிலோமீட்டர் இல்லைன்னா 6 கிலோமீட்டர்லையும், காட்பாடியிலேருந்து அதே 6-6.5 கிலோமீட்டர்லையும் அமைஞ்சிருக்குது. விருதம்பட்டுக்கு காயநல்லூர் பஸ் ஸ்டாப் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான். பேருந்து வசதி இங்கே இது 2G 1G பஸ்ஸு நம்மளுக்கு அவைலபிள் இந்த ஊருக்கு வர்றதுக்கு. வந்தீங்கன்னா ரொம்பவும் பிரபலமான பழமையான ஒரு முருக ஸ்தலம், அருணகிரிநாத பாடல் பெற்ற தலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து முருகனவர்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கோயிலினுடைய இது வந்து பாருங்கள். காலையில் 5:30 மணிலேருந்து சாயந்தரம் 8:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். மதியம் வந்து 12லேருந்து 4 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்காது. அந்த டைமை பார்த்திங்கன்னா வந்து கோயில் தரிசனம் கண்டிப்பாக வந்து பாருங்க. ஓகே, நம்ம வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா வீடியோலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தீபங்கள் ஏற்றின்னு இருக்காங்க. இந்த பக்கமும் ஏற்றிருக்காங்க, அந்த பக்கம் கோவில் கோபுரம் உள்ளே வந்து ஃபுல்லாக தீபம் ஏற்றி அந்த புகையினால உங்களுக்கு அந்த ஒரு புகை ஃபீலிங் தெரியும். அந்த கோயில் சுற்றி வந்து லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி இருக்காங்க, ஃபுல்லாக பார்க்கலாம். அவ்வளோ கோயில் இது. கூட்டம் வந்து லைனில் நின்றுக்கிறாங்க. உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுது தரிசனத்துக்கு. எந்த இதுவும் கிடையாது, அழகாக ஃப்ரீயாக போகலாம். காசு கொடுத்துட்டும் போகலாம், அது தனி கட்டணம். இது அதுவும் கொஞ்சம் கியூ நிற்க தான் செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி டேபிள் இது போட்டு ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. லட்சக்கணக்கான தீபங்கள் எரிஞ்சுன்னு இருக்குது, ஆயிரக்கணக்கான தீபங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் கம்மி, ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் எடுத்தேன். மிட்நைட் எல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும். மீதி டைமில் கூட்டம் அப்படியே அலை மோதும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால கொஞ்சம் தாமதமாக வந்து எடுத்துருக்கோம். ஓகே, வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கோவிலினுடைய இது பிரகாரமே இவ்வளோ பெருசாக இருக்கும். எதற்கு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய தல வரலாறு மேலே இருக்கிற சிற்பத்தில் அழகாக வச்சிருப்பாங்க. இது வெளியே கூட, கோயிலுக்கு வெளியே கூட இருக்குது. இது நீட்டு ஃபுல்லாக அந்த இந்த மண்டபம் ஃபுல்லாக அந்த இதுதான் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா முன்னாடி அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ கோயிலை சுற்றி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே போகலாம். கடை வீதி நமக்கு முக்கியமானது கடை வீதி தானே. இங்கே பார்த்தீங்களா கூட்டம் எப்படி இருக்குதுன்ட்டு, கூட்டம் அலை மோதினுக்குது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க
நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்துக்கினே போயின்னு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடை வீதியில் இந்த திருவிழாக்கு இந்த தெரு முழுக்க ஒரு தெரு முழுக்க நீட்டுக்கும் கடை வீதி தான் முழுக்க முழுக்க. அதை தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. பார்த்தீங்களா செம்மையான ஒரு பொருட்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி கண்டிப்பாக வாங்க. முன்னாடியே பதிவு போடுறோம், எப்போ நடக்க போகுதுன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க கண்டினியூ பண்ணலாமா வீடியோவை? பார்த்தீங்களா எல்லா கடையிலும் கூட்டம், மக்களை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வளையல், பசங்களுக்கு டாய்ஸு, அப்புறம் அரிசியில் பேர் ஏறத்துக்கான இது, அப்புறம் நிறைய இரும்பு சாமான்கள் பொருட்கள், ஸ்டீல், இது எல்லா கடை இது எல்லாமே கிடைக்கும். பொட்டு கிட்டு இங்கே பார்த்தீங்களா, ஸோ பொட்டெல்லாம் இருக்குது, வளையல் இது. ஸோ அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு இது. என் பையன் குத்தான் வாட்சும் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவரது இது எடுக்கலை வீடியோ. இங்கே பார்த்தீங்களா நிறைய கூட்டம், அங்கங்கே எல்லாமே வளையல் கடையில், ஜிவிகே கடையில், என்ன சொல்லாங்க, இந்த கடையில் தான் கூட்டம் அதிகம். பெண்கள் இங்கே ஊருக்குள்ளே நடக்க பெரிய திருவிழான்றதுனால நிறைய பேர் வருவாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்திருப்பாங்க. நிறைய கடை வீதிகளில் இது கிட்டத்தட்ட வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா முழு கடையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இதை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடை இங்கே பாருங்கள், சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் பாப்பா பொம்மைங்க நிறைய வச்சுருக்காங்கல்ல, அதுதான் வந்திருந்தீங்கன்னா பார்த்துன்னு போகலாம். ஏய் காவியா, வனவா, சரி விடு. இங்கே பார்த்தியாப்பா, அப்படியே எல்லா கடையிலும் கூட இருந்துங்க தான் இருந்துச்சு. இங்கே பாரா, எது எடுத்தாலும் 2 ரூபாவா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு எட்டி பார்த்தா பேண்டுப்பா, கலர் கலராக இருக்குது. எத்தனை கலரில் பேண்டு, தலைக்கு போடுற பேண்டை இப்போ பாருங்களா. அதில் வந்து கூட்டம் அலைமோது, ஏன்னா நிறைய யூஸ் பண்ணக்கூடிய இது ஐட்டம் அது அப்படின்றதுனால. இங்கே பார்த்தீங்களா அப்படியே ஜி கம்மல்லாம் செம்மையாக எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே என்ன சொல்லுவாங்க, கவரிங்காக இருந்தாலும் நிறைய இருக்குதுல்ல, அப்பப்போ வாங்கி அப்பப்போ மேட்சிங்காக ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவாங்க போலகுது. அப்படியே படம் பலூன்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க கையில். என்னப்பா ஒரே க்ரௌட் ஆயிடுச்சிங்க, ஒரே டிராஃபிக் ஜாம்பா. ஏன் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் வச்சு அவங்க பாருங்களா. எவ்வளோ பேர் பசங்கள்லாம் பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு அந்த பிபி ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதை ஓதிக்கினே போய் காலி பண்ணுறானுங்க பாரு. ஐயோ அதுதான் எங்கள் ஊர் புள்ளிங்கோ. அப்படியே பார்த்துக்கிட்டு பாருங்களா எவ்வளோ ஸ்லோவாக நான் போகிறோம். இந்த கடையில் என்னப்பா கூட்டமே இல்லைன்னா கூட இவ்வளோ டிராஃபிக் ஆகி கொட்டிங்க. மற்ற பேர் இங்கே சேர்ந்துங்களா இந்த பசங்க பாரா மோந்தத்தில் என்னவோ ஆராய்ச்சி பண்ணிக்கிறானுங்க மொத்த பேரும். ஆமாம் இங்கே வரான் தேடுறானுங்க, என்ன தேடுறானுங்க கூட தெரியலையே. அடே என்னடா தேடுறீங்க? சரி வாங்க போகலாம். என்னவோ தேடுறானுங்க, எதனா புதுசாக எதனா வந்துக்குதாட்டு. அதெல்லாம் என்னடா புதுசாக இருக்க போது. இங்கே பாருங்களா, காசி கயிறு, கையில் கட்டுறது கயிறு மணி எல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இன்னும் போய் என்னங்க காய்ஸ், இந்த தெரு தெரு தான், அது கோவில் தான் அது. அந்த நீட்டு ஃபுல்லாக கடை வீதிகள்லாம், ரொம்ப பெரிய கடை வீதிகள். இங்கே பார்த்தீங்களா ஏர் பேண்டிங், இது லிப்டிக்கு, நெயில் பாலிஸு, வளையல் எல்லாமே. இங்கே வரேன், இவங்களை எங்கே பார்த்தா மாதிரி இருக்குது. கோபி ஜெயஸ்ரீ பொண்ணு எங்க சமிதா காணோம், அதுதான் அங்கே போய் ஒழிஞ்சுக்குது. ஹலோ, என்னப்பா வாங்கிட்டியா, 2 கையில கட்டிட்டு இருக்கிறியா? ஓ சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, இங்க கடை, இரும்பு பொருட்கள், கத்தி இதுவெல்லாம் வச்சிருக்காங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு இதெல்லாம். நான் கூட ஒரு கத்தி வாங்கிட்டு போனோம்பா. திருவிழாவில் எதனா வாங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால என் பையனுக்கு வாட்ச், ஹெலிகாப்டர் ப்ளஸ்ஸு கத்தி. இங்கே பாருங்களா எவ்வளோ கூட்டம், பேசிக்கிட்டே இருக்காங்க. வியாபாரம் நல்லா இதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ போட்டு பாய்கிட்டுங்கிற இடம்.
அப்படியே ஸ்லோவா மூவிங்கில் இருக்க சொல்ல எல்லாமே மோஸ்ட்லி பெண்களுக்கான காஸ்மெட்டிக் ஐட்டம் தான். அவங்களுக்கு உண்டான ஐட்டம் தான். ஏன்னா அவங்க தான் நிறைய வாங்குவாங்க. பசங்கள பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவானுங்க. அவனுங்களுக்கு என்ன பிடிக்கணும், மெகந்தி போகிறதுக்கு, அரிசியில் இப்போ இதில் இதில் பேர் எழுதுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள தான் அவருங்களுக்கு பிடிக்கும். அதனால அவனுங்களுக்கு தனியாக ஒரு வர 3 கம்மல் 10 100 ம் செம்மையாக இருக்கும்ல கம்பளங்கள். அது பாருங்களா ஃபுல்லாக வளையல். ஸோ அவங்க லேடிஸ் ஐட்டம் தான் நிறையன்றதுனால அவங்க தான் நிறைய வாங்குறாங்களாம். அதில் இங்கே பாருங்களா ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன கூட்டமே காணோம். எல்லாரும் ஹேண்ட்பேக் நிறைய வாங்கிட்டாங்களோ, வாங்கினாங்கன்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வச்சுக்கிறாங்க. அதனால வாங்கினதில்லை. இங்கே பாரு சொன்ன மாதிரியே வாட்சில் ஏதோ பார்த்து பேசினுக்கிறாங்க. ஸ்மார்ட் வாட்ச் டச் வாட்ச்லாம் வந்துக்குதுப்பா. ஸ்மார்ட் வாட்ச்னா டச் வாட்ச். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல. வெறும் 150 ரூபாய் மட்டுமே அந்த வாட்சிங்கெல்லாம். இது வர எது எடுத்தாலும் 20 ரூபாவா? எது எடுத்தாலும் 20 ரூபா. கல்லா எடுத்தால் கூட 20 ரூபா பழகுது. அதை கூட நம்ம போய் தூக்கின்னு போயிட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றியோ. சரி பரவாயில்ல வா. இங்கே வராங்களா பசங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, என்ன பண்ணிக்கிறான்னு திரும்பி பார்த்தா அடே எல்லாம் அந்த இதுலேயே ரிங் வாங்கிறதுலே இருக்கிறானுங்க. பாடுறா சிம்பிள்லாம் பயங்கரமாக போஸ்ட் கொடுக்குறானுங்களே. அப்படியே குட்டி குட்டி சாமானம் சொப்பு சாமானங்களை வச்சிருக்காங்கப்பா. இந்த பேர் சொல்லலாம் டிவி வாயில வச்சு கத்திக்கின்னு வரானுன்ட்டு அதுதான் இது. சப்பா பேசி பேசியே வாய் வலிக்குதுப்பா. என்ன இவ்வளோ கூட்டம், இவ்வளோ நேரமா பேசி நிற்கிறது. இங்கே பாருங்களா, இங்கே ஒரு வாட்ச் கடை, இங்கே ஒரு 4 பேர் வைக்கிறாங்கப்பா. ஆல்மோஸ்ட் இது பிஸியாக இருக்குது தான். இங்கே ஆயா கிட்ட ஏதோ பேசினுக்கிறாங்க. இரும்பு சாமான் ஏதோ வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேரம் பேசினுக்கிறாங்க. ஓ மரம் வாங்குறாங்க. அப்படியே இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக இங்கே 4 கடை இருக்கும் சாமான் தான். இங்கே பாருங்கள் பீங்காங்கில் செஞ்சுக்கிற இதுங்கெல்லாம் செம்ம அழகாக இருக்குது. பற்றியா மாடெல்லாம் சிலைங்கெல்லாம் கப்பு பாட்டு ஏதோ பார்த்து பேசி பேரம் பேசிங்கிறாங்க. ஓகே ஸோ இவ்வளோதாங்க. என்னடா சொல்கிற, ஒரு பக்கம் தான்டா பார்த்துக்கிறோம், இன்னொரு பக்கம் இது இன்னும் இன்னொரு பக்கம் இங்கேதா வாடி நல்ல காலம். பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கும். அவங்க அங்கே கத்தின்னுக்கிறாங்க பாரு. லைவ் வாய்ஸும் கொடுக்கலான்னா அந்த பிபி வாயில் வச்சுக்கின்னு ஊன்னு ஊதின்னு போகிறானுங்க பாரு. ஐயோ எப்போ காதில் கேட்காத அளவுக்கு ஊதின்னு போகிறானுங்க. திருவிழான்னா அப்படிதான் இருக்கும். இங்கே பாருங்க பலகார ஐட்டம்லாம், இங்கே இருக்கிற பலகார ஐட்டம் லேசாக தான் போகும். அங்கே முன்னாடி இருக்கிற பொரிக்காயெல்லாம் நல்லா செம்மையாக போகும். இங்கே பாருங்களா பொம்மை கடை செம்மையாக இருக்குல்ல. ஓகே பாருங்க எல்லா வளையல்கள் தான் சூப்பராக வாங்குறாங்க. அப்படியே ஃபுல்லாக வியாபாரம்னாவே அது வளையல் வியாபாரம், பெண்கள் ஐட்டம் தான், பசங்க ஐட்டம் தான். அத்துந்து அங்கே ஒரு கடைக்கு பெரிய கடை, அந்த கடையில் தான் இன்னும் பசங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் பேசிக்கினே வந்துட்டோம். இங்கே பாடுறா இதுதான் கடைசியாக ஃபுட் ஐட்டமாகவும் போண்டா பஜ்ஜி எல்லாம் ட்ரிங்க இன்னும் போடுறாங்களே. என்ன போடுறாங்கன்னு தெரியலையா. சாப்பாடுறதுக்கு ஒரு ஐட்டம் ஒரு கூட்டம் நின்றுங்குது. பசிக்குது இல்லை, சுற்றி பார்த்தா பசிக்கும்ல, அதையும் சேர்த்து தான் சாப்பிடுவோம்ல. வாங்க அங்கே பாருங்க பிள்ளையார் கோயில் வரைக்கும் வந்தாச்சு. இவ்வளோ நீட்டுக்கும் கடைங்க தான். எவ்வளோ கடைங்க பார்த்துருக்குங்கள. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபரை தொடரணும் சீக்கிரமாக இந்த மாதத்துக்குள்ள அப்படின்னு ஒரு பிளானில் எய்மில் இருக்கும். கொஞ்சம் உங்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் விநாயகர் கோயில் வந்துட்டோம். இப்போ அப்படியே திரும்ப போகிறோம். அங்கே ஒரு 10 கடைக்குது. இதுதான் மெயினாக இருக்கிற நம்மளுக்கு கோயிலுக்கு போகக்கூடிய மெயினாக இருக்கிற கடைங்க. இங்கே பாரு யூரோ தேஞ்ச தம்பி தான் வரும். அப்படியே இங்கே பாருங்களா அப்படியே நோ பண்ணிக்கிறாங்க. ஓ மக்கள் சோளம்லாம் வேக வச்சுட்டுக்கிறாங்கப்பா. இங்கே கொஞ்சம் இரும்பு சாமானுங்கிற கடையும் இருக்குது. அங்கே பீங்காங்கில் கூட மக்கள் வாங்குறாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது என்னத்துக்கு இருக்கும் அப்படின்னா ஊறுகாய் போட்டு இருப்பாங்க பீங்காய் சளியில். அதுக்காக கண்டிப்பாக பீங்காங்க யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் கூட யூஸ் பண்ணுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா
எது எடுத்தாலும் 20 ரூபா. கல்லப்படி எடுத்தா கூட 20 ரூபாவா அப்படின்ட்டு ஒன்று வச்சுட்டா தூக்கி போட்டு வச்சு கட்டி போட்டுருவாங்க போல இருக்குது. அது ஒரு பெரிய பழைய காமெடிப்பா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஓகே வாங்க போலாம். இங்க பாருங்க 2வது ரவுண்டு. இந்த சைடு இப்போ முன்ன பார்த்துன்னு இருந்தது லெஃப்ட் சைடில் வர சொல்ல, இப்போ போக சொல்ல லெஃப்ட் சைடில் பார்த்துன்னு போகிறோம். பாருங்க பூஜை சாமானு பஞ்சலோக சிலைகளை இருக்கிற இது கடையில் வியாபாரம் ஆகினுது. இங்கே பாரு நான் சொல்ல கீச்சையில் பேர் எதுவானுங்கோ அரிசியில் பேர் எது அந்த இதுதான் அது. இங்கே பாருங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுன்னுக்கிறாரு. அவர்கிட்ட ஒருத்தர் பேரம் பேசினுக்கிறாரு. வாங்காமலே போயிட்டாரு. வாங்கதே ஒரு நாள் அதுக்கு கூட பேரம் பேசணுமாப்பா. சரி பரவாயில்ல. இங்கே பாருங்களா ஆயுதங்கள் ஈயம் பாத்திரம் கடாயி ஈயத்துக்கு என்னது கடாய்க்கு ஈயம் பூசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கூட்டமும் ஒரு பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு. கேமரா ஆஃப் பண்ணு கார்த்தி, தாண்டா பண்ணின்னுக்கிறேன். இங்கே பாருங்க சின்ன சின்ன ஐட்டம். ஸோ பசங்களுக்கெல்லாம் நிறைய ஐட்டம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ வியாபாரம் ஆச்சு அப்படின்றத அப்புறம் கேட்கணும். இது இரவு திருவிழா. பகல் திருவிழாவில் போகுமான்னு தெரியல, டைம் வச்சா எடுக்கிறேன். இங்கே பாருங்க பொட்டு பாக்கெட்டுங்கள்லாம் இருக்குது. இங்கே என்ன பண்ணின்னுக்கிறாங்க இவ்வளோ கூட்டம்? கம்மன் நின்றுக்கிறாங்களாப்பா, வழியே விட மாட்டேன்றாங்கப்பா. திருவிழானோ அப்படிதான் இருக்கும். இங்கே பாருங்களா அந்த ஸ்டீல் இதெல்லாம் எடுத்து வச்சு பேசிக்கிறாங்களா. இங்கே பாரு இது இங்கேயும் எது ஏற்றாலும் 20 ரூபாவாம். அதே மாடல் லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு வேளை ஒரே ஆள்கிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்களோ இன்னும் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா மெகந்தி இதுக்கு போகிறதுக்கு பெல்ட்டுக்கு இது ஐஸ்கிரீம் வேண்டி வச்சுக்கிறாரு. அங்கே என்னடா ஒரே கூட்டம், என்ன எட்டி பார்த்துன்னுக்கிறாங்க. நம்மளும் போய் எட்டி பார்க்கலாமா? அட போங்கப்பா, எட்டி பார்க்கறதுக்கு கூட இடம் விட மாட்டேன்றாங்க. சரி வாங்க அப்படியே போகணும். இங்க பாரு புது கலர் இது காகித பூ இது உள்ள வைக்கிறதுக்கு. இங்க பாருங்களா எல்லா கலர்லையும் இதுப்பா. இவ்வளோ நீட்டுக்குமோ பாடுறா, செம்மையா இருக்குதுப்பா. அந்த கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்றுன்னு வாங்கிடுவாங்களா, இல்லை 2 ஐட்டம் செட்டாக வாங்கியிருந்தேன் டிவி மேலே வச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். நம்ம எதுவும் வாங்க போதில்ல, வெறும் வீடியோ தான் கவர் பண்ணி நிற்கிறோம். எப்படி இது பாருங்க செம்மையாக இருக்குல்ல எங்கள் ஊர் திருவிழா. வாங்க அடுத்த வாட்டி வர சொல்ல கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு வாங்க. செம்மையாக இருக்கும் இந்த கடை வீதி. இங்கே பாரு பொட்ட பசங்களுக்காகவே சின்ன சின்ன கேர்ள்ஸ்க்காகவே இது பாரு எவ்வளோ டாய்ஸு. காகித பூ பரவா மேலே மூளையில மாட்டி விடுறதுக்காக வச்சிருக்காங்களோ. ஆயிடா தம்பி. எவராகிற என்னவா ஏன்னா கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் அப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தெரிஞ்ச தம்பி தான். என்ன அப்போ கொஞ்சம் பேர் தான் தெரியுமா? அடப்பையா இது 3வது ரவுண்டு வந்து நிற்கிறேன் நான். எத்தனை அடி தான் நடந்து கால்னு வருது. வீடியோக்காக கூட்டம் குறையதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்களா அரிசியில் பேர் எழுதுறாங்கோ, கீச்சனில் பேர் எழுதுறாங்கோ. ஆமாம்பா ஹோட்டல் எல்லாம் எழுதினுக்கிறாங்க. சில தம்பி வேற ஏதோ கம் போட்டு ஒட்டினுக்கிறாங்க. பேர் எழுதிக்கிறாங்க பத்தியா, செயின்ல பேர் எழுதி தரப்படும் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே பாடி ஒரு வழியை தச்சுட்டே இங்க போடுறா. இன்னும் ரோபோட்ல ஜோசி மகது இன்னும் இருக்குதா? இங்க பாருங்களா இதெல்லாம் சின்ன வயசுல நாங்க கேட்கறதுக்கவே வாங்கி நிற்போம். இன்னும் அந்த அம்மா வச்சுன்னுறாங்கல்ல, நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனால் வீடியோ எடுத்துன்னு போனோமே கண்டினியூவா, அதனால கம்முன்னு வந்தாச்சு. ஸோ யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கேயாவது பண்ணியிருக்கீங்கன்னா. இங்கே பாருங்களா கடை வீதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 10 மறுபடியும் கூட்டம் ஆயிடுச்சுப்பா. டிராஃபிக் ஆயிடுச்சப்போ, கூட்டமா மொல்லமா போகணும். மறுபடியும் கூட்டம் சேர்ந்துச்சே. ஆமா ஒரே அதில் இருந்தா எப்படிப்பா அந்த இடத்துல ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கூட்டம் எல்லாம் இருந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னா. இங்கேயா டிராஃபிக்னா யாருன்னா வந்து பேசணும், வந்து பேர் பேசிட்டு இருக்கிறாங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம், அதனால டிராஃபிக் ஆயிடுச்சு. நம்ம கூட அப்படிதான் டிராஃபிக் பண்ணுவோமா? நம்ம ஏன் பண்ண போறோம்? நம்ம தான் வீடியோ எடுத்துன்னு போய்கிட்டே இருக்கிறோமே.
இங்கே பாருங்களா எவ்வளோ கூட்டம். வாங்க 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 வாங்க. ஏய் பாரு பலூண்டு. ஐயோ அவருக்கு மேலே ஹைட் ஆகுது. அதே பாரு அவ்வளோ குட்டி இது அவ்வளோ பெரிய பலூன் மேலே ஸ்டிப்பாக நிற்குது. அதையும் பார்க்கணும். ஏப்பா கொஞ்சம் வழி விட்ருங்கப்பா, நாங்கள் அந்தாணி பக்கம் போயிடுறோம். என்ன வைய விட மாட்டேன்றாங்களே, ஆப்போசிட்ல வந்து நின்றுக்கிறாங்கப்பா நடந்து பார்த்து கூட இல்லாமல். ஓகே அங்கே பாருங்க, முன்ன எப்படி பிள்ளையார் கோயில் பார்த்தோம், இப்போ முருகர் கோயிலும் அவ்வளோ குட்டியாக தெரியுது. ஆனால் அங்கே அவ்வளோ தொலைவு போகணும். கடை வீதி நடந்து நடந்து இங்கே பாருப்பா மரத்தில் செஞ்ச ஆங்கரு, இதெல்லாம் மர கைவினை பொருட்கள் இருக்கிற இது. ரேட்டெல்லாம் கொஞ்சம் 100 ரூபா, 150, 200, 250, 300 வரைக்கும் போகும். அந்த ஸ்டாண்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 ரூபா இருக்கும். அங்கே பாருங்கள். ஸோ மரத்தில் செய்கிற பொருட்கள் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். பார்த்துன்னு இறங்குது சூப்பராக இருக்குதுல்ல. இங்கே இதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம்பா வாங்கி வச்சு விளையாண்டுக்குது. அதை நாங்கள் ஓலையில் செய்வோம். ஆமாம் கிர்ன்னு சுத்தம். தென்னை ஓலையில் கூட செய்வோம் அதை. வாடி. இங்கே பாருங்களா ஸ்டீல் பாத்திரங்களாக இருக்குது. எது எடுத்தாலும் 10 ரூபா. என்னது எது எடுத்தாலும் 10 ரூபாவா? உனக்கு இன்னும் கொடுக்குறாங்க 10 ரூபாய்க்கு. எது எடுத்தாலும் 300 ரூபாய். அப்படியா? ஓகே. ஆனால் என்ன எடுக்க போகுது இல்லையே. இங்கே பாருங்களா மறுபடியும் கூட்டம் ஆயிடுச்சா, டிராஃபிக் ஆயிடுச்சா. டிராஃபிக் ஆச்சுனாவே கேமரா தூக்க வேண்டியதாகிடுதுப்பா. இங்கே பாருங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிஞ்சு இன்னும் வந்தாச்சு. வழி கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க இவ்வளோ கூட்டம் பார்த்துருப்பீங்களா. கண்டிப்பாக வந்து திருவிழாக்குள்ளே கலந்துக்கின்னு எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு அப்படின்றத பார்த்துக்குங்க. இன்னும் இந்த கடை காலியாக இருக்குது. இங்கே பாருங்களா ஐயா வீட்டாண்ட கூட கடை போட்டுக்கிறாங்க. ஐயா பாரு பின்னாடி ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க பொறி. விழா செலிப்ரேஷன் இது. ஐயா இது என்ன விழா செலிப்ரேஷனுங்க ஐயோ. செலிப்ரேஷன் தான் பண்ணியிருக்காரு. ஓய்ங்க ஐயா. இங்கே பாருங்க இரும்பு இதுக்கும் கடாய்க்கும் பேசினுக்கிறாங்க. ஸோ நிறைய தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களுக்கு உண்டான டாய்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான டாய்ஸு, ரிமோட் காரு, வளையல், ஜிமிக்கி, இன்னும் நிறைய பொட்டு பாக்கெட்டுங்கள்லாம் ஏகப்பட்டது. நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே ஹேண்ட்பேக் கொடுத்துருந்தாங்க. இரும்பு பொருட்கள். இங்கே பாருங்களா லைட்டு குட்டி குட்டி லைட்டுங்க செம்மையாக இருக்குதுல்ல. ஓகே ஸோ இங்கே என்னப்பா ஒரே காலியாக இருக்குது. நடுவில் கேப் இருந்துச்சு பார்த்தியா. எது எடுத்தாலும் 100 ரூபாய் பொருட்கள், பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம். அப்படியே உள்ள முடிய போகுது. ஓகே ஆரம்பிச்சதுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது கிட்டத்தட்ட கோபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இது வெளியே வர கோபுரம். அந்த இன்னொரு கோபுரம் இருக்குது நம்மளுக்கு உள்ள வர கோபுரம். ஓகே ஸோ மறுபடியும் கூட்டமா தூக்கடா கார்த்திக் கேமராவை ஹைட்டா பாருங்க எவ்வளோ ஒரு தலைகளாக இருக்குது பார்த்தியா. திருவிழான்னு வந்தால் நாங்கள் கோயில் வர மாட்டோம், கடை வீதிக்கு மட்டும்தான் வருவோம் அப்படின்னு பாட வேண்டியதான் போல இருக்குது. கோயிலுக்குள்ளே கூட கூட்டம் இல்லைப்பா, வெளியே அவ்வளோ கூட்டம் நேரம் பெய்யுதுப்பா. ஏன்டா கோயிலுக்குள்ளே சாமி பார்த்தவொன்னே வந்துட்டு போகிறோம், கடை வீதி அப்படியா எவ்வளோ கீது பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு போகிறதோட சரியா வாங்குறது இல்லையோ, வாங்குவோம் கொஞ்சமாக வாங்குவோம். ஓகே ஸோ அவ்வளோதாங்க, வேற என்ன. ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது திருவிழாவுக்கு. கண்டிப்பாக முன்னாடியே நான் ஒரு பதிவு போடுற போஸ்ட்டு நீங்கள் வந்து சேருங்க எங்கள் திருவிழாவுக்கு அடுத்த இதுவில். ஓகே இவ்வளோதாங்க, கடை முடிய போகுது. இந்த பக்கம் பொரிக்கடலை கல்லெல்லாம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பலாம். என்னது பொரிக்கல்லாம் வாங்கணுமா? ஆமாம், திருவிழாவுக்கு வந்த பொரிக்கல்லாம் வாங்குறதுன்றது பாரம்பரியம்பா. இங்கே வரி ஜாலியாக நின்றுக்கிறாரு பத்தியா அண்ணன். ஓகே 100 ரூபாய் இந்த பொருட்கள், பொறி கிடையாது 100 ரூபா. ஓகே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஓகே இங்கே ஃபுல் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா இது மூல முக்கியமான பகுதியில் கோயிலுக்குள்ள போகிற பகுதியும் வெளியே வர பகுதியும், அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்காதான் செய்யுங்க. பாருங்க ஒரே டிராஃபிக், ஃபுல்லி டிராஃபிக். ஓகே 7 அண்ணா கூட போகிறாரு. ஓகே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். எப்படி இருந்துச்சு எங்கள் ஊர் திருவிழா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலனா
வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா எல்லாரும் விசில் வச்சிங்கன்னா அந்த அலாரம் வச்சுக்கினே போயிடுறானுங்களா, அதுலேயே டைம் ஆயிடுது. அதனால தான். ஓகே, இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இங்கே இருந்தால் கிளம்பணும், மறுபடியும் இங்கேயே வந்து சேர்ந்து முடிச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இதுக்கு திருவிழாக்கு உங்களெல்லாம் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபராக. வாங்க வந்து முருகன் அவர்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் சி யூ. பாய்ங்க. பாய்.